வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் பட்டாணி குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த பட்டாணி குழம்பு வந்து ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னோடய மெத்தட் புரியும். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் இந்த பட்டாணி குழம்பு வச்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருளை வச்சு இந்த பட்டாணி குழம்பை ரொம்ப சுவையாக எப்படி செய்யலாம்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். பச்சை பட்டாணி குழம்பு பண்ணுறதுக்கு 1 கப் பச்சை பட்டாணி பாருங்கள், நைட்டே தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா பட்டாணி பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பட்டாணி வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு பட்டாணியில் பிடிக்கிறதுக்காக. இப்போ இது மூடி போட்டு 4 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 4 விசில் வந்தது, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பட்டாணி பாருங்கள் வெந்திருக்கு. 90% நம்ம குக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பட்டாணி வேக வைக்கும் போதே நம்ம உப்பு போடுறாங்காட்டி பட்டாணியில் உப்பு பிடிச்சிருங்க, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கடாய் பாருங்கள் சூடாகிடுச்சு. இப்போ இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வெங்காயத்தை சேர்த்துறதுமே வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா சுண்டி வந்திருக்க பாருங்கள் தக்காளி. இப்போ இது கூட நம்ம மசாலா பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மசால் பொடி. இப்போ இந்த மசால் பொடியெல்லாம் நல்லா 1 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மசால் பொடி நல்லா நான் வதக்கி விட்டுட்டேன் எண்ணெயிலேயே. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பை போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். இது குக் பண்ணுறக்குள்ளே நம்ம தேங்காயும் ஜீரகத்தையும் வறுத்து அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கடாயில். எண்ணெய் சுடணுமே இதில் பாருங்கள் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு தேங்காய் பாருங்கள் லேசாக வதக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் லேசாக வதக்கிக்கலாம். இதோட இன்னும் சீக்கிரம் ஜீரகமே வறுபட்டுரும். தேங்காய் தான் வறுபடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்படின்னா தேங்காய் ஜீரகம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது லேசாக ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் நல்லா பாருங்கள் மசாலா பிடிச்சி நல்லா பட்டாணி பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயில் வறுத்த தேங்காயும் ஜீரகத்தையும் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டேன். இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓப்பன் ஃப்ளேம்லேயே வச்சு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். பாருங்கள் 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே ஓப்பன்லேயே நல்லா குக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா தெரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் தீ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் நறுக்கின கொத்தமல்லி தழையில் கொஞ்சம் தூவிடலாம். பாருங்கள் நம்மளோட அட்டகாசமான சுவையில் பட்டாணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பட்டாணி குழம்பு என் மாமியார் இந்த மெத்தடில் தான் செய்வாங்க. அவங்க சொன்ன மெத்தடில் தான் நான் இதை செஞ்சுருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை கூட நீங்கள் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பட்டாணி இருந்தால் நீங்களும் இது மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டு சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.